அக்டோபர் 2 வியாழக்கிழமை. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். ஆதியாகமம் 5:24. இன்றைக்கு நாம் சந்திக்கிற பரிசுத்தவானுடைய பெயர் ஏனோக். பாவமுள்ள இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவித்து தேவனோடு கூட சரிசமமாய் நடக்க முடியும் என்று நிரூபித்து காண்பித்த முதல் மனிதர் அவர். அவர் கர்த்தரை ஒரு உத்தம நண்பராகவும் உலாவுகிறவராகவும் சஞ்சரிக்கிறவராகவும் ஒருமனப்படுகிறவராகவும் கண்டார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அக்னி பிரம்பான தேவனை தமது அன்பினாலும் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் பூமிக்கு இழுத்து தனது நண்பராக்கிக் கொண்டார். ஏனோக்கை பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே முற்பிதாக்களின் கல்லறைகளின் மத்தியிலே ஜீவனுள்ள ஜெயஸ்தம்பமாய் கல்லறையற்ற முதல் மனிதனாய் எழுந்து நிற்கிறார். மரணத்தை ஏமாற்றிவிட்டு பரலோகத்துக்கு சென்றுவிட்ட அதிசய மனிதர் அவர். ஏனோக் என்ற வார்த்தையே ஏ மற்றும் நோக்கு என்று இரண்டாய் பிரிக்கலாம். ஏனோக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர். தனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறவர். பரலோக தேவன் பூமியின் குடிகளை பார்த்து, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், ஏசாயா 45:22 என்று சொல்லுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. ஏனோக்கு விசுவாசத்தினாலே கர்த்தரை நோக்கி பார்த்ததுடன் 300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆதியாகமம் 5:22. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆமோஸ் 3:3. இளம் தம்பதிகள் கையோடு கை கோர்த்தவர்களாய் தங்களுக்கென்று ஒரு புது உலகத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் அல்லவா? அப்படியே ஏனோக்கு 300 ஆண்டுகள் முழுமையாக கர்த்தரோடு நடந்தும் அவர் சலிப்படையவில்லை. ஒவ்வொரு நாளும் பரமானந்தம் அடைந்தார். ஏனோக்கினுடைய விசுவாசத்தினாலே அவர் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். எபிரேயர் 11:5. 2ஆம் வருகையிலே எக்கால சத்தம் துணிக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் மரணத்தை காணாமல் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு முன்னோடியாக ஏனோக்கு திகழ்ந்தார். இதுவரை அவர் மரிக்கவில்லை. எத்தனை ஆச்சரியமான மனிதர் அவர்! வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. சங்கீதம் 68:20. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதிமொழிகள் 11:4. தேவ பிள்ளைகளே, ஏனோக்கே போல கர்த்தரோடு நடக்க தீர்மானியுங்கள். உலகத்தாரோடு பேசுவதையும் பழகுவதையும் குறைத்துவிட்டு கர்த்தரோடு அதிக நேரம் செலவழியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறதே. விசுவாசத்தினாலே ஏனோக் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எபிரேயர் 11:5.